தாவீது அரசரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த தாவீது என்ன செய்கிறார்? ஒரு மாலை வேளையிலே தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து மாடிக்கு செல்கிறார். மாடியிலே உலா வருகின்ற பொழுது கீழே பார்க்கிறார். அங்கே பெத்சபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய அழகிலே இவர் மயங்கி போகிறார். அவளை ஆளனுப்பி அழைக்கிறார். அவளோடு உறவு கொள்கிறார். மிகப்பெரிய தவறை செய்கிறார். இன்னொருவனுடைய மனைவியை பற்றி நினைப்பதே மிகப்பெரிய தவறு. ஆனால் இந்த அரசர், குடிமக்களை பாதுகாக்க வேண்டியவர், இப்படிப்பட்ட ஒரு மிக கடுமையான ஒரு தவறை செய்கிறார். தவறு செய்தாகிவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு தவறை செய்கிறார். என்ன செய்கிறார்? உரியா, இந்த பெத்சபாவினுடைய கணவருடைய பெயர் உரியா. உரியாவை அழைக்கிறார். உரியா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இவருடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணியிலே ஒரு போர் வீரனாக இருக்கிறார். உரியாவிற்கு நன்றாக மதுவை குடிக்க கொடுக்கிறார். போதையிலே உரியாவும் வீட்டிற்கு செல்லவில்லை. நேரடியாக போர்க்களத்திற்கு செல்ல ஆணையிடுகிறார். அவன் செல்லுகிறான். அதற்கு முன்பதாகவே தகவல் அனுப்புகிறார். உரியாவை எங்கே எதிரிகள் பலமாக இருக்கிறார்களோ அந்த பகுதியிலே முன்வரிசையிலே நிறுத்த வேண்டும். உரியாவை முன்வரிசையில் நிறுத்திவிட்டு நீங்கள் பின்வாங்கி விடுங்கள், அங்கேயே அவன் விட்டுண்டு சாக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய தவறை செய்கிறார். அதே போலவே உரியா எதிரி நாட்டு வீரர்களால் கொல்லப்படுகிறார். பாருங்க, முதல்ல ஒரு தவறு செய்தாகிவிட்டது. இரண்டாவதும் ஒன்றுமே அறியாத, தனக்காகவும் தன் நாட்டிற்காகவும் நேர்மையாக பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த உரியா என்கிற போர் வீரனையே கொன்றுவிட்டார். ஒரு தவறை நியாயப்படுத்துவதற்கும் மறுப்பதற்கும், இன்றைக்கு கொலை செய்வதற்கு கூட துணிந்த கூட்டம் இருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். அன்றைக்கு தாவீது அந்த ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார். ஆத்திச்சூடியிலே மிக தெளிவாக ஔவையார் சொல்லுகிறார், கீழ்மை அகற்று என்று சொல்லுகிறார், இழிந்தவற்றை அகற்று என்று சொல்லுகிறார், இழிவானவற்றை செய்யாதே என்று சொல்கிறார். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் இழிவான செயல்களை ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோமா? நிறுத்தும். தாவீதை போல பாவம் செய்ய வேண்டாம், தவறு செய்ய வேண்டாம். பிறருடைய உயிரை நாம் எடுக்க வேண்டாம். பிறருடைய தீமையிலே நாம் மகிழ வேண்டாம். பிறருடைய கஷ்டத்தை பார்த்து நாம் மகிழ்ச்சியுற வேண்டாம். நாம் நல்லவர்களாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் தீயவற்றை அகற்ற முயற்சி எடுப்போம். கீழான செயல்கள், இழிவான செயல்கள் நம்மிடமிருந்து வரவே கூடாது என்கிற உறுதியை நாம் கொள்வோம். நன்றி.